நிச்சயமா தீபிகா, அதாவது இதுவரை இந்தியாவை மட்டுமே பகிரங்கமாக அவ்வப்போது மிரட்டி வருகின்ற பாகிஸ்தான் தற்போது முதன்முறையாக உலகையே மிரட்டும் வகையிலே ஒரு செய்தியை கொடுத்திருக்கு. அதுவும் அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டத்திலே இந்த கருத்தினை பேசியிருக்கிறார் என்ற தகவல் தான் தற்போது உலகையே அச்சுறுத்துகிறது என்று கூற வேண்டும். அதாவது நாங்கள் அழிந்தால் உலகின் பாதியை அழித்து விடுவோம், அழித்து விட்டுதான் நாங்கள் அழிவோம் என்ற வகையிலே ஒரு பகிரங்க மிரட்டலை விடுத்திருக்கிறார் உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் என்பதுதான் தற்போது மிக முக்கிய செய்தியாக பார்க்கிறது. என்றால் நாங்கள் அணு ஆயுத நாடு, நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம், எங்களுடன் இந்தியா போரிட்டு ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் அழியும் சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் மட்டும் அழிய மாட்டோம், உலகின் பாதியை அழித்து விட்டு தான் சாகும், அந்த வகையிலே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்ற வகையிலே பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் தற்போது ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு தனி விருந்திலே அவர் பங்கேற்றிருக்கிறார். அதாவது கடந்த 2 சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்ற பிறகு 2வது முறையாக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர். அங்கு 2வது முறையாக சென்றுள்ள அவர் பல்வேறு முக்கிய அமெரிக்க ராணுவ அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதிபர் டிரம்பையும் சந்திக்க வாய்ப்பிருக்கு என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே அவர் பிளாக் டை விருந்து என்ற வகையில ஒரு சிறப்பு விருந்து என்பது அங்கு நடைபெறும். அந்த பிளாக் டை சிறப்பு விருந்து, பிளாக் டை அணிந்து கொண்டுதான் ஆண்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் அந்த சிறப்பு விருந்திலே. அப்படிப்பட்ட பிளாக் டை சிறப்பு விருந்தில பங்கேற்ற அவர் அப்பொழுது பேசும்போது இது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்திலே போன்களோ அல்லது தொலைக்காட்சிகளோ அனுமதி இல்லை. ஆனால் அந்த விருந்திலே பங்கேற்ற நபர்களுடைய அனுமதியுடன் ஒப்புதலுடன் அவர்கள் கூறிய கருத்துக்களை த பிரிண்ட் வலைதளம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதில் பேசும்போதுதான் அவர் மிக தெளிவாக பாகிஸ்தான் அதிபர் என்ன பேசியிருக்கார் என்றால், இஃப் வி திங்க் வி ஆர் கோயிங் டவுன் we will take off the world down with us என்ற வகையிலே எகத்தாளமாக பேசியிருக்கார் என்பார்கள். அது போன்ற ஒரு எகத்தாள பேச்சினை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் நேரடியாக ஒரு பகிரங்க மிரட்டலை கொடுத்திருக்கிறார். சிந்து நதியின் மூலமாக, சிந்து நதியில் நீரினை திறக்காமல் வைத்திருப்பதால் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்களுக்கு பசி பட்டினியில வாடும் வகையிலே 2 மில்லியன் மக்கள் பாகிஸ்தானியர்களை இந்தியா பட்டினி போடும் வகையிலே வாட்டி வருகிறது. எனவே இனிமேல் சிந்து நதியிலே ஏதேனும் நதிகளை கட்டினால், ஏதேனும் டேம்களை, அணைகளை கட்டினால் அந்த அணைகளை கட்டி முடிக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம், கட்டி முடித்த பிறகு அவற்றை ஏவுகணைகள் மூலமாக தகர்ப்போம் என்ற வகையிலே நேரடியாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறது. அதாவது இந்தியா சிந்து நதியின் மீது வேறு ஏதேனும் புதிதாக அணைகளை கட்டினால் அணைகளை கட்டி முடித்த பிறகு ஏவுகணை கொண்டு தகர்ப்போம் என பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் எகத்தாளமாக திமிர்த்தனமாக பேசியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே பல முறை இந்தியாவிடம் அடிபட்டிருக்கிறது பாகிஸ்தான். இருப்பினும் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் வகையிலே பேசி வருகிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த கருத்து தற்போது பார்க்கப்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது மட்டுமல்ல, தற்போது அந்த பாகிஸ்தான் அதிபரின் ஒப்புதலோடு தான் இது பேசியிருக்க என்ற வகையிலும் தற்போது பாகிஸ்தானிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிம் முனீருடைய இந்த பேச்சு உலக அளவிலும் கடும் கண்டனங்களை பெற்று வருகிறது. உலகே அழிப்போம் என கூறுவது எந்த வகையில் ஏற்கக்கூடியது என்று. ஆனால் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஒன்றுக்கொன்று நண்பர்களாக செய்கிறார்கள். அதாவது வெளிப்படையாக அமெரிக்கா பாகிஸ்தானை திட்டுவது போல் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு அடிக்கடி ஓடி சென்று இவர்கள் நட்பு பாராட்டுவது என்பது இருவருடைய நட்பின் மீதும் சந்தேகம் இருக்கிறது. இருவரும் சேர்ந்து சதி செய்கிறார்களோ என்ற வகையிலெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் தற்போது பகிரப்பட்டு வருகின்றன. எது எப்படி இருப்பினும் பாகிஸ்தான் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே தற்போது மிரட்டி இருப்பதற்கு கடும் கண்டனங்கள் அடுத்த சில தினங்களில் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை.